வணக்கம் மக்களே. இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலைப்பருப்பு ஃப்ரை. முதல்ல 2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அதை 2-3 தடவை அலசிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த கடையில் பருப்பு வாங்கியிருந்தா கூடயும் நம்ம 2-3 தடவை அலசிடணும். அலசிட்டு அதில் அந்த வெள்ளையாக மாவு மாதிரி வரும்னு சொன்னால அதெல்லாம் போயிடும். நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுப்போம், பெரியவங்க சாப்பிடுவோம், நம்ம சாப்பிடுவோம். அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் கழுவிட்டு செய்கிறது தான் நல்லது. இப்போ நான் 3வது தடவை அலசிக்கிட்டேன். இதை 2 டம்ளர் ஊற வச்சுட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. ஊற வச்சுட்டு நம்ம வீட்லேயே வெள்ளை துணி இருக்கும், அதில் நல்லா ஃபேன்லேயே நல்லா காய வச்சலாம். ஏன்னா அந்த ஈரத்தை இழுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபேனில் காய வைக்கிறோம். நல்லா தனித்தனியாக அப்படியே இது பண்ணி விட்டு காய வச்சுருங்க. அந்த ஈரமெல்லாம் இழுத்துடும். ஃபேனை போட்டு விட்டுருங்க. இல்லையா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 4 மணி 3 மணி வெயிலில் கூட அப்படியே போட்டு அப்படியே எடுத்துடலாம். ஈரம்தான் இழுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள்: தனி மிளகாத்தூள், உப்பு, பூண்டு, கருவேப்பிலை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. தண்ணி நல்லா ஆயிடுச்சு, அந்த இழுத்துக்குச்சு துணியிலேயே ஈரமெல்லாம். இப்போ வாணலில் எண்ணெய் வச்சுட்டேன். காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம், ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட உடனே நல்லா வெந்த பருப்பெல்லாம் அப்படியே மேலோட்டமாக வந்துடும், மேலே அப்படியே மதங்குற மாதிரி. அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல போட்டு கிண்டாமல் இருக்கக்கூடாது. அடியில் கருப்பு கலரில் பிடிச்சிக்கும், அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட நம்மளுக்கு பருப்பு வெந்த உடனே மேலே வந்துடும். அங்கே பாருங்கள், அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். கிண்டிக்கிட்டே இருங்க அப்படியே. ஸ்கூல் பசங்களாம் முடித்து வந்தவுடனே ஈவினிங்கே இது ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கிண்டிக்கிட்டே இருங்க. அது மழை டைம்லலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு, எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்துடலாம் இனிமேட்டுக்கு. இல்லைன்னா ரொம்ப கலராக ஆயிடுச்சுன்னா கூட நல்லா இருக்காது. ரொம்ப சிகப்பு கலரில் வந்துடுச்சுன்னா கருகல் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு போயிடும். கரெக்டான பதத்துக்கு எடுத்துருங்க. நான் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள். நல்லா ஜல்லி கரண்டி கூடியும் வச்சு நீ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இல்லை இது மாதிரி கரண்டி கூடியும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 ட்ரிப்பு போட்டு எடுத்துருவேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. இரும்பு வாணலில் வச்சு செஞ்சால் கூட நல்லது தான். கொஞ்சம் நிறையா 2 டம்ளர் ஊற வச்சுருக்கோன்னா நிறையா இருக்கும். இது போட்டு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்துக்கிட்டேன் போட்டு. நாளைக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயே நிறைய ஊற வச்சுட்டேன் 2 டம்ளரு. இப்போ பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கோம், அந்த ஜல்லடை கரண்டிலே வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்ல கலர் பொன்னிறமாக ஆகணும், அப்போ தான் அது மொறுமொறுன்னு இருக்கும் பூண்டு. ஏன்னா கொஞ்சம் சவச்சவன்னு எடுத்து போட்டால் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். வாயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் மாதிரி வேகாத மாதிரி தெரியும். நம்ம நல்லா மொறுமொறுன்னு ஆகணும், அது மாதிரி எடுத்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள், இன்னும் கலர் வரணும் நல்லா. அப்போ தான் கடலைப்பருப்போடு சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ ஓகேவா ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை நல்லா அலசி வச்சுருக்கேன். அப்பா, அது வெடிக்கும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நவுந்து நின்று இருக்கேன், பயமாக இருக்குது. தண்ணி பட்டுச்சு, கொஞ்சம் எண்ணெயில் பட்டால் கொஞ்சம் வெடிக்கும். அதனால் தண்ணியெல்லாம் நல்லா இது பண்ண உடனே எடுத்து வச்சுருங்க கருவேப்பிலெல்லாம். இப்போ நான் கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துடணும். கலர் மாறாமல் எடுக்கணும், சூப்பராக இருக்கும்.
அதையும் சாப்பிட்ற சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் இப்போ தனி மிளகாத்தூள் தூவிக்கலாம். காரம் எப்படி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ, காரம் அதிகமாக போட்டாலும் போடலாம், இல்லை கம்மியாக போட்டாலும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுங்க. கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா, காலேஜ் பசங்களாம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும், நல்லது. நல்லா போட்டு இது மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு உப்பு பத்தலைன்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடையில் விற்கிறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா சுத்தமாகவும் செய்யலாம், சூப்பராகவும் இருக்கும். இப்போ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த இது பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.